ரஜினியை சீண்டிய விஜய் கட்சி. டெல்லியிலிருந்து வந்த சீக்ரெட் சிக்னல். என்ன நடக்குது? விஜய்க்கு செக் வைக்க ரஜினியை கையில் எடுத்ததா டெல்லி? அந்த ஒரு அறிக்கை பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கா? முழுசா கேளுங்க. கடந்த வாரம் டிவிகேவின் ஆதவ் அர்ஜுனா ரஜினி பயந்து பின்வாங்கிட்டாரு, ஆனா விஜய் அப்படி இல்லைன்னு பேசினதுதான் இப்போ தமிழ்நாட்டையே அதிர வச்சிருக்கு. ஆரம்பத்துல ரஜினி ரசிகர்கள் மட்டும் எதிர்த்தாங்க. ஆனா எப்போ டிவிகே பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லுச்சோ அங்கதான் ஆட்டம் ஆரம்பிச்சது. திடீர்னு நயனார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் ரஜினிக்கு ஆதரவா ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரா வரிசையா அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை டு டெல்லி வரைக்கும் இப்போ ஹாட் டாபிக் இதுதான். ரஜினி ரசிகர்களை விஜய்க்கு எதிரா ஒரு பெரிய பிளான் நடக்குது. ரஜினி சும்மா இருப்பாரா? காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. அதான் இப்போ வைரல். ரஜினிக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த விஷயத்தை டெல்லி மேலிடத்துல சொல்லி வருத்தப்பட்டாராம். உடனே டெல்லியிலிருந்து வந்த உத்தரவுதான் இந்த மொத்த ஆக்ஷனும். தேர்தல் நேரத்துல ரஜினி ரசிகர்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த பாஜக போட்ட மாஸ்டர் பிளான் இதுன்னு சொல்லப்படுது. இது வெறும் ரசிகர் சண்டை இல்ல, 2026 தேர்தலுக்கான மிகப்பெரிய அரசியல் காய் நகர்த்தல். டிவிகே தரப்பு இப்போ இந்த விவகாரத்துல ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க. ரஜினி சொன்ன அந்த பதில் சரியா? நீங்க ரஜினி ரசிகரா இல்ல விஜய் ரசிகரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.